ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான எல்லா சத்தும் நிறைந்த இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை எப்படி செய்யலாம் சொல்லி தரப்போகிறேன். இந்த முருங்கைக்கீரை பொரியல் ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி முருங்கைக்கீரை சாப்பிடுங்க. இது ஸ்கின்னுக்கு ஹேருக்கு ரொம்பவுமே நல்லது. வாங்க இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. முருங்கீரை பொரியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுடர் பண்ணிக்கலாம். பேன் வச்சுக்கோங்க. 4 டீஸ்பூன் வேர்க்கடலை போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை தான் போடுறேன். 4 டீஸ்பூன் வேர்க்கடலை போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேர்க்கடலை விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் கூட போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ 4 டீஸ்பூன் வேர்க்கடலை போட்டாச்சு. 5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 5 காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. 7 பல் பூண்டு நல்லா நசுக்கிக்கோங்க. இடிச்சிட்டு போட்டுக்கோங்க. இடிச்சிட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும். உங்களுக்கு பூண்டு பிடிக்கலனாலும் நீங்கள் பூண்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை, பூண்டு, காஞ்ச மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகட்டும். உங்கள்கிட்ட வேர்க்கடலை இல்லைன்னா நீங்கள் தேங்காய் மட்டும் போட்டு துருவி போட்டு கூட நீங்கள் பொரியல் பண்ணலாம். இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் பூண்டெல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை. தாளிக்கும் போது காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க, தேங்காய் துருவி போட்டுக்கோங்க. அப்போ கூட முருங்கைக்கீரை நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள், வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், பூண்டு எல்லாம் நல்லா முருண்டு நல்லா வறுத்தாச்சு. பாருங்கள், பூண்டும் நல்லா வறுத்தாச்சு. பாருங்கள், இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணிட்டு வந்துடுங்க. தண்ணி எதுவும் ஊற்றி அரைக்க வேண்டாம், பவுடர் மட்டும் பண்ணிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடுங்க. முருங்கீரை பொரியல் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் நிறைய வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்போ முருங்கைக்கீரை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வதங்கணும் தேவையில்லை, பொன்னிறமாக ஆகணும் தேவையில்லை. கண்ணாடி பதம் இருந்தால் போதும். கண்ணாடி பதம் இருக்கும்போது இனிப்பாக இருக்கும் வெங்காயம். அப்போ அந்த கீரையோடு வச்சு சாப்பிடும்போது கீரையும் நல்லா இனிப்பாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். கண்ணாடி பதம் வந்ததும் இப்போ முருங்கீரை போட்டுக்கலாம். ஒரு கட்டு முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கட்டு முருங்கைக்கீரை போட போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மொத்தமாக போட்டிங்கனாலும் உங்களுக்கு அப்படியே முருங்கீரை வந்து கட்டி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே உப்பு போட்டுறாதீங்க. பார்க்குறதுக்கு நிறைய கீரை இருக்கும், அதுக்கப்புறம் வதங்கினதும் அது கொஞ்சமாகிடும். அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கீரை போட்டு வதக்கிக்கோங்க. மொத்த கீரை போடும்போது நமக்கு கிண்டுறதுக்கும் முடியாது, பக்கத்துலலாம் கீரைலாம் கீழே விழுந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறினீங்கன்னா கீரை சீக்கிரமாக வந்து வதங்கிடும். அப்படியே 2 மினிட்ஸ் வந்து அப்படியே சிம்லேயே வச்சுருங்க. கீரை நல்லா வதங்கிடும். முருங்கீரையை இடையில கிளறி கொடுத்துக்கோங்க. அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. 2 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு விட்டுருங்க. 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக முருங்கீரை நல்லா வெந்திருக்கு. நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணியே எதுவுமே ஊற்ற வேண்டாம். அடிப்பிடிக்காமல் உங்களுக்கு வந்து கீரை வந்து பண்ணிடலாம். உங்களுக்கு நார்மல் கடாயில் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக நீங்கள் தண்ணி மட்டும் தெளித்து மட்டும் விட்டுக்கோங்க. கீரை நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நம்ம கடாய் ஃபுல்லாக கீரை போட்டிருந்தோம். பாருங்கள், எவ்வளோ வதங்கி கொஞ்சமாகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், பூண்டு பவுடரை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீரையில் எல்லாம் போய் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை பொடி போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. நல்லா கிளறி கொடுத்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க.
பாருங்கள், நல்ல மணக்க மணக்க முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதில் நல்ல இரும்பு சத்து இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த முருங்கைக்கீரையை சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு முருங்கீரை மாற்றியாச்சு. இந்த முருங்கைக்கீரை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லா இரும்பு சத்து நிறைந்த இந்த முருங்கைக்கீரை வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக அவசியம் எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சு கொடுங்க. இந்த முருங்கைக்கீரை பொரியல் ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு ரொம்பவும் நல்லது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.